நண்பன், துரோகி, எதிரி, நல்லவன், கெட்டவன் என்று ஒவ்வொருவரிடமும் நிறைய முகமூடிகள் இருக்கின்றன. அதில் நாம் எந்த முகமூடியை அணிந்து கொள்ள வேண்டும் என்பதை நம் எதிரில் இருப்பவர்கள்தான் பெரும்பாலான நேரங்களில் தீர்மானம் செய்கிறார்கள். யாருக்கும் துரோகத்தை மட்டும் செய்து விடாதே. நீ பிறருக்கு செய்யும் துரோகம் உனது பிள்ளைகளுக்கு நீ சேர்த்து வைக்கும் பாவமாக மாறும். எல்லோரிடமும் நெருங்கி பழகினால் நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைத்து விடாதீர்கள். சிலரிடம் விலகியே இருப்பதில் இருக்கும் நிம்மதி அவர்களிடம் நெருங்கி பழகிய பிறகுதான் உங்களுக்கு தெரிய வரும். தொலைவதே தெரியாமல் தொலைந்து போவது நேசிப்பவர்களிடம் மட்டுமே. நம் இதயம் உடைவது கூட தெரியாமல் உடைந்து போவதும் நாம் அதிகமாக நேசிப்பவர்களிடம் மட்டும்தான். மனிதர்கள் எதை வேகமாக விரும்பி ஏற்கிறார்களோ அதே வேகத்தோடு அதை வீசியும் எறிகிறார்கள். எல்லோரிடமும் கவனமாக பழக வேண்டியது நம் பொறுப்பு. மனதால் எவ்வளவு பலமானவர்களையும் அழ வைத்து வேடிக்கை பார்க்கும் ஒரே ஆயுதம் உண்மையான அன்பு மட்டும்தான். இருப்பது என்னவோ கையளவு இதயம், ஆனால் வருவதெல்லாம் கடலளவு காயங்கள். அதை தாங்கிக் கொண்டு கடந்து செல்லத்தான் வலிமை இல்லாமல் நொறுங்கிப் போகிறது இங்கு பலரின் இதயங்கள். விலகிச் சென்றால் விட்டு விடுங்கள். கேட்டு பெறுவதற்கு அன்பு ஒன்றும் யாசகமல்ல. யாரிடமும் அன்பை மட்டும் பிச்சை எடுக்காதீர்கள். ஒருவேளை அந்த அன்பு கிடைத்து விட்டாலும் அது மீண்டும் உங்களுக்கு பிரிவை தந்து காயப்படுத்தத்தான் செய்யும். அனாதையாக கூட வாழ்ந்து விடுங்கள். ஆனால் யாருடைய அன்புக்காகவும் ஏங்கி அழுது உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். அன்பு அதிகமாக வைக்கப்படுகின்ற எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சி மட்டுமல்ல, கண்ணீரும் அதைவிட அதிகமாகவே இருக்கத்தான் செய்கிறது. பாசம் வைப்பது தவறில்லை. ஆனால் பாசத்தின் அருமையே தெரியாதவர்கள் மீது அதிகமான பாசத்தை வைத்து விடுவதுதான் மிகப்பெரிய தவறாக போய்விடுகிறது. என்ன செய்தாலும் குற்றம் சொல்லும் இந்த உலகில் பணிந்து போவதை விட துணிந்து பேசி சுயநலவாதி, முன்கோபக்காரன், திமிர் பிடித்தவன் என்று பெயர் வாங்குவதில் தவறொன்றும் இல்லை. நீ பார்க்கின்ற உறவுகள் எல்லாமே உன் சொந்தம் என்று நினைத்து விடாதே. பழகி பார்த்தால்தான் தெரியும் பாதி பேர் வேஷம் போட்டு ஏமாற்றுகிறவர்கள் என்று. தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள அடுத்தவரை கெட்டவராக சித்தரிக்கும் எவரும் நீண்ட நாட்கள் நல்லவர் என்ற வேடத்தில் வலம் வர முடியாது. முழுமையாக புரிந்து கொள்ளாமல் யார் மீதும் அளவுக்கு மீறி அதிகமாக அன்பு வைக்காதீர்கள். கடைசியில் நம்மை நடிகன் என்று சொல்லிவிடுவார்கள். இல்லை என்றால் துரோகி என்று பட்டம் கட்டிவிடுவார்கள். நேர்மையானவர்களுக்கும் உண்மையானவர்களுக்கும் எங்கு சென்றாலும் பிரச்சனைதான். ஏனெனில் அவர்களுக்கு நடிக்கவும் தெரியாது, நடிப்பவர்களை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அன்பை காட்டி ஏமாற்றி விட்டார்களே என்று கலங்காதீர்கள். அன்பால் ஏமாந்தவர்கள் ஒருபோதும் அழிந்ததும் இல்லை. அன்பை வைத்து ஏமாற்றியவர்கள் இறுதி வரை நன்றாக வாழ்ந்ததும் இல்லை. இங்கு பலரின் உண்மையான அன்பிற்கு கண்ணீரும் வீண் பழிகளும் மட்டுமே பரிசாக கிடைக்கிறது. வாழ்க்கையில் நம்மோடு இறுதி வரை கூடவே இருப்பார்கள் என்று எதிர்பார்த்த சிலர் நம்மையே குறை சொல்லிவிட்டு நம்மை பிரிந்து சென்றதால் நம்மில் பல பேர் வாழும்போதே இறந்து விடுகிறோம். புதைக்கத்தான் சில ஆண்டுகள் ஆகின்றன. நம்மை புரிந்து கொள்ளாமல் விலகிச் செல்பவர்களை விட்டு விடுங்கள். இவ்வளவு நாள் பழகியும் புரியாத நம் அன்பு நீங்கள் எவ்வளவு விளக்கம் சொன்னாலும் இனிமேலும் அவர்களுக்கு புரிய போவதில்லை. இன்று நீ ஒருவருக்கு செய்த துரோகத்தின் வலி உனக்கு புரியாது. நாளை நீ நம்பிய ஒருவர் உன்னை ஏமாற்றும் போதுதான் அந்த வலி உனக்கு புரிய வரும். ஒருவரை ஏமாற்றிவிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என்று நினைக்காதீர்கள். உங்களுக்கும் அந்த நிலைமை நிச்சயம் வரும். ஏனென்றால் வாழ்க்கை ஒரு வட்டம். அன்பை வைக்க வேண்டிய இடத்தில்தான் வைக்க வேண்டும். கண்ட இடங்களில் அன்பை வைத்தால் நீ அனாதையாகவும் அவமானப்பட்டும் தான் நிற்க வேண்டி வரும். இது வாழ்க்கையில் எல்லோருமே கற்றுக்கொண்ட பாடம்தான். எல்லோருக்கும் பிடித்த மாதிரி நம்மால் வாழவும் முடியாது. யாரோ ஒருவருக்கு நம்மை பிடிக்கவில்லையே என்று அதற்காக சாகவும் முடியாது. பிடித்தால் பழகுங்கள், பிடிக்கவில்லை என்றால் விலகிச் சென்று விடுங்கள். எல்லோரும் நம்மை உதாசீனம் செய்யும் போதும் ஒதுக்கி வைக்கும் போதும் தான் இதை உணர முடிகிறது. எல்லோரும் முக்கியம் என்று நாம் தான் நினைக்கிறோமே தவிர யாருக்கும் நாம் முக்கியமில்லை என்பதுதான் கண்கூடாக தெரிகின்ற உண்மை.
உங்களை ஏமாற்றியவர்களை எதிரியாக நினைக்காதீர்கள், அவர்களை உங்களின் குருவாக பாருங்கள். வாழ்க்கைக்கான பல அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுப்பவர்களே அவர்கள்தான். நேர்மையானவர்களுக்கு கோபம் அதிகம் வரும், பொறுமையானவர்களுக்கு இரக்கம் அதிகம் வரும், துரோகிகளுக்கு நடிப்பு நன்றாகவே வரும், ஏமாற்றுக்காரர்களுக்கு பொய்யை கூட உண்மையைப் போல் பேச வரும். எதுவும் தெரியாமல் அந்த பொய்யை நம்பிவிடுபவர்களுக்கு ஏமாற்றமும் வலிகளும் தான் வரும். நீ கண்ணீர் சிந்திய நாட்களை மறந்துவிடு, ஆனால் உன் கண்ணீருக்கு காரணமான ஆட்களை மறந்துவிடாதே. அவர்களை மறந்தும் கூட மன்னித்து விடாதே. கோபப்பட்டு பிடித்தவர்களை கஷ்டப்படுத்துவதை விட பொய்யான அன்பை காட்டி உண்மையான அன்பு கொண்டவர்களை ஏமாற்றுவது மிகவும் கொடியது. அடுத்த நொடி கூட நமக்கு சொந்தமில்லாத இந்த வாழ்க்கையில் உறவுகளுக்குள் நீயா நானா என்ற போட்டிகள் எதற்கு என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் எந்த உறவுகளுக்குள்ளும் பிரிவுகளும் இருக்காது, பிளவுகளும் இருக்காது. சிலரிடம் தேவையில்லாமல் பேசுவதை விட மௌனமாக இருப்பதே நல்லது. நம் மௌனத்தையும் நம் மனதையும் புரிந்து கொள்ளாத ஒருவருக்கு நாம் பேசும் வார்த்தைகள் மட்டும் எப்படி புரிந்துவிடப் போகிறது? யாரிடம் பேசுகிறோம் என்பதை விட எப்படி பேசுகிறோம் என்பது மிகவும் முக்கியம். அறிவாக பேசுபவரை விட பரிவாக பேசுபவர்களிடமே மனம் அதிகமாக பேச விரும்பும். மனிதர்கள் பெரும்பாலும் தேவைப்பட்டால் மட்டும்தான் தேடப்படுகிறார்கள். உங்களை யாருமே தேடவில்லை என்றால் நீங்கள் யாருக்கும் தேவைப்படவில்லை என்றே அர்த்தம். அளவான உணவு உடலுக்கு நல்லது, அளவோடு பழகு, அதுதான் உறவுக்கு நல்லது. பதிலுக்கு பதில் பேசிவிடுவதற்கும் திருப்பி காயப்படுத்தி விடுவதற்கும் ஒரு நிமிடம் போதாது. ஆனாலும் நம் தராதரத்தை நாமே குறைத்து கொள்ள வேண்டாம் என்றுதான் புரிந்து கொள்ளாத சிலரை சகித்துக்கொண்டு கடந்து செல்கின்றனர் இங்கு பல பேர். நீண்டகால போராட்டத்திற்கு பிறகுதான் புரிகிறது, விலகி நிற்கும் சிலர் நம்மை வேண்டாம் என்று எப்போதோ முடிவெடுத்து விட்டார்கள் என்று. அது தெரியாமல் நாம் தான் அன்பு பாசம் என்று கண்ணீர் வடித்து கவலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தனக்கு பயன்பட்டவரை அது உண்மையான அன்பு, தனக்கு இனி பயன்பட போவதில்லை எனும்போது அது போலியான அன்பு. அவ்வளவுதான் இன்றைய பெரும்பாலான மனிதர்களின் அன்புக்கான வரையறை. அன்பு கொஞ்சம் அளவோடு இருக்கட்டும். அளவுக்கு மீறிய அன்பை நீ யார் மேலாவது வைத்தால் உயிரோடு இருந்து கொண்டே நீ மரணத்தை அனுபவிப்பாய். உண்மையான அன்பை உதாசீனம் செய்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் அதே அன்புக்காக ஏங்குவார்கள். அன்றைக்குத்தான் அவர்கள் இன்னொருவருக்கு தந்த காயத்தின் வலியை உணர்வார்கள். தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாகவே இருந்து விடலாம். நம் மனது புரியாத யாருக்கும் நம் வார்த்தைகளும் புரிய போவதில்லை. அதை புரிய வைக்க போராடுவதில் ஒரு பயனும் இல்லை. தன்னுடைய பலவீனங்கள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் வேறொருவரின் மேல் சுமத்துவதே இங்கு பெரும்பாலானவர்களின் இயல்பாக இருக்கிறது. நம்முடைய தவறுகளை உணர மறுப்பதுதான் இதற்கான காரணம். நம் கண்களை எப்படி நாம் பார்க்க முடியாதோ அதேபோல் நம்முடைய தவறுகளை நாமே புரிந்து கொள்ள முடியாததும் தான் இதற்கு முக்கியமான காரணம். மன்னித்தால் மட்டுமே அமைதி கிடைக்கும். ஒருவரை பழிக்கு பழி வாங்குவதை விட மன்னித்துவிட்டு கடந்து செல்வதுதான் மிகவும் எளிதானது. அதுதான் இரு தரப்பினருக்கும் நல்லதும் கூட. எங்கு உனக்கு கேள்வி கேட்கும் உரிமை கூட இல்லையோ அங்கு நீ அடிமைப்படுத்தப்படுகிறாய் என்று அர்த்தம். அங்கு உனக்கு நிம்மதியும் இருக்காது, மகிழ்ச்சியும் இருக்காது. பணத்தால் எல்லாவற்றையும் வாங்கிவிட முடியாது, ஆனால் நல்ல குணத்தால் எதையும் சாதித்துவிட முடியும். எல்லா இடங்களிலும் பணம்தான் பெரிது என்று நினைப்பது மிகப்பெரிய தவறு. மனிதர்களின் மனங்களுக்கும் மதிப்பளிக்க பழகிக் கொள்ளுங்கள். கொஞ்சம் கூட விட்டுக் கொடுக்காமல் நம்மால் எந்த உறவையும் தக்க வைத்துக் கொள்ள முடியாது. எந்த உறவாக இருந்தாலும் அவர்களுக்காக நாம் எதையாவது விட்டுக் கொடுத்தாலோ அல்லது தியாகம் செய்தாலோதான் அந்த உறவு நம்மோடு நீடித்து நிலைக்கும். எல்லா உறவும் வேண்டும், ஆனால் யாருக்காகவும் எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றால் அந்த உறவு அப்போதே சிதைந்துவிடும். அன்பு என்பது ஒரு சுவர் போன்றது. அதன் மீது வீசப்படும் மண் உதிர்ந்து கீழே விழுந்துவிடும். அதன் மீது வீசப்படும் கற்கள் காயத்தை ஏற்படுத்திவிட்டு கீழே விழுந்துவிடும்.
அதன் மீது வீசி எறியப்படுகின்ற சேறு அடையாளத்தை ஏற்படுத்திவிட்டு உலர்ந்துவிடும். ஆனாலும் அந்த அன்பு என்ற சுவர் மட்டும் என்றென்றும் அப்படியேதான் நிலைத்திருக்கும். நம்மை உண்மையாக நேசிப்பவர்களுக்காக சில காயங்களை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டியிருக்கிறது. அந்த சுவரை போல வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்துவிட்டால் நமக்குள் இருக்கும் ஆணவம் காணாமல் போய்விடும். கோபம் என்பது புயலை போல வந்து போன பிறகுதான் தெரியும் எவ்வளவு சேதாரம் என்று. நம்மை குறை சொல்பவர்கள் நாம் என்ன செய்தாலும் குறை சொல்லிக் கொண்டேதான் இருப்பார்கள். குறை சொல்லும் ஒவ்வொருவரின் வாயையும் மூடுவது கடினம்தான். நமது காதுகளை மூடிக்கொண்டு கடந்து செல்வதுதான் எளிதானது. குறை சொல்பவர்களின் வாயை செங்கல் வைத்து அடைத்தாலும் அந்த செங்கல் சரியில்லை என்று குறை சொல்வார்கள். ஒருவர் உங்களை எப்போதுமே குறை சொல்லிக் கொண்டே இருந்தால் நீங்கள் எதுவும் செய்யாமல் அமைதியாகவே இருந்து விடுங்கள். ஏனென்றால் பல லட்ச ரூபாய் நோட்டுகள் கூட அமைதியாகத்தான் இருக்கும். சில சில்லறைகளின் சத்தம்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குற்றம் காண்பதும் குறை சொல்வதும் பழக்கமல்ல, அது ஒரு மனநோய். இந்த மனநோயாளிகள் நம்மை சுற்றி நிறையவே இருக்கிறார்கள். அவர்கள் நோயாளிகள் என்று நமக்கு தெரிந்துவிட்டால் அவர்களிடம் நாம் கனிவாக நடந்து கொள்ள வேண்டுமே தவிர வேறொன்றும் செய்வதற்கில்லை. ஒருவர் மீது கொண்டுள்ள விருப்பங்கள் கூட அளவாக இருக்கட்டும், நாளைக்கு விலகவும் நேரலாம். ஒருவர் மீது கொண்டுள்ள வெறுப்புகள் கூட அளவாக இருக்கட்டும், நாளைக்கு மீண்டும் பழகவும் நேரலாம். யாரையும் அளவு கடந்து நேசிக்காதீர்கள். பிறகு காயப்பட்டு கலங்கி நிற்பது நீங்களாகத்தான் இருப்பீர்கள். பிறரால் காயப்படுவதை விட பிடித்தவர்களால் காயப்படுபவர்கள்தான் இங்கு அதிகம். நாம் ஒருவருக்கு தூரத்து உறவா நெருங்கிய உறவா என்பதை பெரும்பாலும் நம்மிடம் இருக்கும் பணம்தான் தீர்மானிக்கிறது. கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள், கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள். அப்போதுதான் வாழ்க்கை துன்பமில்லாமல் நகரும். உனக்கு பிடித்த பலரோடு பழகுவதை விட உன்னை மட்டுமே பிடித்த ஒருவரிடம் பழகிப்பார். உண்மையான அன்பின் அர்த்தம் அப்போதுதான் புரியும். உங்களோடு யாரெல்லாம் துணையாக நிற்பார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களோ அவர்களே முதலில் உங்களை விட்டு விலகி நிற்பார்கள். யார் என்றே தெரியாத, கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருவர்தான் உங்களுக்காக தோள் கொடுப்பார். அவருக்கு நீங்கள் கடவுள் என்றும் பெயர் வைக்கலாம். பேசுகின்ற வார்த்தைகளையும் ஒரு சில நடத்தைகளையும் மட்டும் வைத்து சிலரை நல்லவர்கள் என்று அப்படியே நம்பிவிடாதீர்கள். எல்லா மனிதர்களுக்குமே யாருமே பார்த்திடாத இன்னொரு முகமும் உண்டு. ஒவ்வொரு நாளும் பலவிதமான வேஷம் போடும் மனிதர்களின் நடுவில் உண்மை முகம் எதுவென்று தெரியாமலே நாமும் நகர்ந்து கொண்டே இருக்கிறோம் அவர்களோடு சேர்ந்து. நீங்கள் அதிகமாக நம்பியவர்கள் உங்களை ஏமாற்றிவிட்டால் அதையே நினைத்து வருந்தி வாழ்க்கையை வீணாக்காதீர்கள். ஏமாற்றம் கூட நமக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கத்தான் வருகிறது. ஏமாற்றியவன் குருவாக மாறுகிறான். உலகம் இதுதான் என்று கற்றுக் கொடுத்துவிட்டு ஏமாந்தவன் தெளிவாகிறான். உலகம் இதுதானா என்று கற்றுக்கொண்டு. வெறிநாய் கடித்தால் மருந்து உண்டு, மருத்துவமும் உண்டு. சில நன்றி கெட்ட நாய்கள் கடித்தால் மருந்தும் இல்லை, மருத்துவமும் இல்லை. உங்கள் வாழ்க்கை பயணத்தில் சந்திக்கும் சிலரிடம் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்கள். தூக்கி எறிந்தவர்களையே மீண்டும் மீண்டும் துரத்தாதீர்கள். அன்பு ஒன்றும் குப்பை அல்ல. தேவை முடிந்ததும் தூக்கி எறிவதற்கு அது ஒரு பொக்கிஷம். என்ன நடந்தாலும் நாம் யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகி விடுவதுதான் சரியானது. ஏனென்றால் நம்முடைய வெறுப்புக்கு பலியாக போவது அடுத்தவர்கள் அல்ல, நம்முடைய நிம்மதிதான். எது நடந்தாலும் மன நிம்மதியோடு பயணம் செய்யும் பக்குவத்தை வளர்த்து கொள்ளுங்கள். தேவைப்படும் போது மட்டும் பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியும் கலாச்சாரம் பொருட்களில் தொடங்கி இப்போது மனிதர்களில் வந்து முடிந்திருக்கிறது. தேவைப்படும் வரைதான் நாம் தேடப்படுகிறோம். தேவை முடிந்ததும் தூக்கி எறியப்படுகிறோம். நம்மோடு பழகும் பெரும்பாலானோர் நம் நலனுக்காக நம்மோடு பழகுவதில்லை. அவர்களின் தேவைக்காகத்தான் நம்மோடு பழகுகிறார்கள்.
நம் வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்தாமல் இருக்க நலம் விசாரிப்பதோடு நம் பேச்சை நிறுத்திக் கொள்வதே நல்லது. சிலருக்கு என்ன பேச வேண்டும் என்று தெரிவதில்லை, சிலருக்கு எப்படி பேச வேண்டும் என்று தெரிவதில்லை, இன்னும் பலருக்கு பேசுவதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றே தெரிவதில்லை. நாம் ஓர் அர்த்தத்தில் பேசினால் அதை வேறு ஒன்றாக புரிந்து கொண்டு நம்மை வேரோடு ஒதுக்கி வைப்பவர்கள்தான் இங்கு அதிகம். ஒருவரை தெரிந்து கொள்வதை விடவும் புரிந்து கொண்டால் அந்த அன்பு ஆயுள் உள்ளவரை நீடிக்கும். எப்போது நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசுகிறோமோ அப்போது உறவுகளுக்குள் பிரிவு என்பதே இருக்காது. எப்போது தவறான வார்த்தைகளை பேசத் தொடங்குகிறீர்களோ அப்போதே உறவுகள் பிரிந்து போக ஆரம்பித்து விடுகிறது. நல்ல வார்த்தைகள் சேர்த்து வைக்கும், தவறான வார்த்தைகள் மீண்டும் சேரவே முடியாத அளவுக்கு தனித்தனியாக பிரித்து வைத்துவிடும். ஒரு நாள் பேசினாலும் ஒரு வருடம் பேசினாலும் சிலரின் மௌனமும் பிரிவும் தரும் வலி ஒன்றுதான். எவ்வளவு நாள் பேசுகிறோம் என்பது பிரச்சனை இல்லை, எவ்வளவு நம்பினோம் எவ்வளவு நேசித்தோம் என்பது மட்டுமே வலியின் அளவீடு. ஒருவருடன் பேசும்போது நீங்கள் என்ன அர்த்தத்தில் பேசுகிறீர்கள் என்பதை விட நீங்கள் பேசுவதை அவர்கள் என்ன அர்த்தத்தில் புரிந்து கொள்கிறார்கள் என்பதை கவனித்து பேசுங்கள். பார்த்தும் பார்க்காமலும் பழகியும் பழகாமலும் யாரோவாக வந்து போகும் பலரை நமக்கு நிறையவே பிடித்திருப்பதற்கு காரணம் அவர்கள் நம்மிடம் பேசிய சில நல்ல வார்த்தைகள்தான். வீட்டிலேயே இருக்கும் நம்மோடு நெருங்கிய சில உறவுகளை நாம் வெறுப்பதற்கு காரணம் அவர்கள் பேசிய சில தவறான வார்த்தைகளும் கேவலமான வார்த்தைகளும் தான். ஒருவர் நமக்கு கொடுக்கும் சில கடுமையான தண்டனைகளை விட ஒரு சில தவறான வார்த்தைகள் நம்மை அப்படியே அடியோடு பிரித்துவிடும் வல்லமை படைத்தது. கெட்ட வார்த்தைகளை பேசுபவர்கள் குடும்ப உறவுகள் உடன்பிறப்புகள் என்று யாராக இருந்தாலும் சரி, அது நிச்சயம் பிளவை உண்டாக்கிவிடும். நல்ல வார்த்தைகளை பேசுகிறவர்கள் சாதாரண மனிதராக இருந்தாலும் யாரோ வழிபோக்கராக இருந்தாலும் சரி, அது நமக்குள் ஒரு பிணைப்பை ஏற்படுத்திவிடும். நல்ல வார்த்தைகளை பேசியவர்கள்தான் உலகில் பல வெற்றிகளையும் சாதனைகளையும் படைத்திருக்கிறார்கள். நீங்கள் பெற்றோராக இருக்கலாம், ஆனால் நல்ல வார்த்தைகளை பேசினால்தான் நீங்கள் நல்ல பெற்றோர். நீங்கள் ஆசிரியராக இருக்கலாம், ஆனால் நல்ல வார்த்தைகளை பேசினால்தான் நீங்கள் நல்ல ஆசிரியர். நீங்கள் ஆன்மீகவாதியாக கூட இருக்கலாம், ஆனால் நல்ல வார்த்தைகளை பேசினால்தான் நீங்கள் நல்ல ஆன்மீகவாதி. ஒரு வியாபாரி வாழ்க்கையில் வெற்றி பெறுவது அவர் பேசும் நல்ல வார்த்தைகளை வைத்துதான். அவர் விற்கும் பொருள் நமக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அவர் பேசும் நல்ல வார்த்தைகள் அந்த பொருளை நாம் வாங்கும்படி செய்துவிடும். குழந்தைகளின் முன் சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள். அப்படி செய்தால் குழந்தைகளுக்கு நம்மீதுள்ள நல்ல அபிப்பிராயம் குறைந்துவிடும், மரியாதையும் குறைந்துவிடும், அன்பும் குறைந்துவிடும். உனக்கு கொடுக்கப்படும் மரியாதையும் முக்கியத்துவமும் படிப்படியாக குறையும் போது நீயாகவே விலகி விடுவதுதான் உனக்கு மரியாதை. வீண் விவாதங்களை சந்திக்க நேர்ந்தால் முடிந்தவரை அதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். பொருளற்ற வீண் விவாதங்களில் ஈடுபடும் இருவரில் ஒருவர் சரி என்று ஏற்காத வரை அத்தனை வாதங்களும் நீண்டு கொண்டேதான் இருக்கும். ஒரு மனதை காயப்படுத்திவிட்டு வேறொரு மனதை மகிழ்ச்சிப்படுத்த நினைக்காதே. நீ எய்த அம்பு எப்போது வேண்டுமானாலும் உன்னை நோக்கி உனக்கே திரும்பி வரலாம். நமது கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் அது அடுத்தவர்களுக்கு ஒரு கதைதான். நமக்குதான் அது வலியும் வேதனையும். அதை உணர்ந்து ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே. நமக்கு நாமே ஆறுதல் அளிக்கும் வகையில் மன தைரியத்தையும் பக்குவத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும். மறதி கூட நல்லதுதான். ஞாபக மறதி மட்டும் இல்லை என்றால் இறக்கும் வரை சுமக்க வேண்டி வரும் சில நஞ்சு கலந்த நெஞ்சங்களை. தங்கத்தில் செய்த ஊசி என்பதற்காக யாரும் அதை எடுத்து தங்கள் கண்களில் குத்திக் கொள்வதில்லை. அதுபோலத்தான் எவ்வளவு நெருக்கமான உறவாக இருந்தாலும் எவ்வளவு உயர்ந்த மனிதராக இருந்தாலும் நம் உணர்வுகளை மதிக்க தெரியாதவராக இருந்தால் அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து சற்று ஒதுங்கியே இருங்கள்.
அடுத்த நொடி நம் வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஏன், நமது அடுத்த நொடியில் மரணம் கூட ஒளிந்திருக்கலாம். வாழும் வரை ஆணவம், அகந்தை, கோபம், செருக்கு, தற்பெருமை போன்ற குப்பைகளின்றி வாழ பழகிக் கொள்ளுங்கள். எவர் ஒருவரும் உங்கள் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை. நீங்கள் இங்கு வாழ்வது உங்களது வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உங்களை புரிந்து கொள்வதற்காக அல்ல. உன் கண்ணீரின் வலிகளை கேட்க யாரிடத்திலும் காதுகளும் இல்லை. உன் கண்ணீரின் சுமைகளை தாங்க எவரிடத்திலும் தோள்களும் இல்லை. இதை தெரிந்து கொண்டால் வெற்றி என்றால் என்ன, உணர்வுகளை வெற்றி கொள்வது எப்படி என்பதெல்லாம் எளிதாக புரிந்துவிடும். நீங்கள் விதைத்ததை நீங்கள்தான் அறுவடை செய்ய வேண்டும். அடுத்தவர்களிடம் அழுது புலம்புவதற்கு இங்கு எதுவுமே இல்லை. கோபம் வரும்போதெல்லாம் அதை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள். கோபம் என்பது பிறரால் உங்களுக்குள் ஏற்படும் குணம்தானே தவிர அது உங்களின் பிறவி குணம் அல்ல. நம்மை புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்ற நிலை உங்களுக்கு வரும்போது உங்களை சுற்றியுள்ள அனைவரையுமே நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டிருப்பீர்கள். மனதில் இருப்பதுதான் வார்த்தைகளாக வெளியே வரும். எல்லாவற்றையும் பேசிவிட்டு பிறகு தெரியாமல் பேசிவிட்டேன் என்று சொல்பவர்களை ஒருபோதும் நம்பாதீர்கள். யார் வேண்டுமானாலும் யாராலும் நிராகரிக்கப்படலாம். அது அவரவர் விருப்பம். அதற்காக வருந்தாதீர்கள். கால மாற்றத்திற்கு ஏற்ப இங்கு பல பேரின் கருத்துகளும் மாற்றம் பெறுகிறது. எதிர்த்து நிற்பவர்கள் எல்லாம் எதிரிகளும் இல்லை. உடன் இருப்பவர்கள் எல்லாம் உறவுகளும் இல்லை. காலமும் சில சூழ்நிலைகளும் உணர்த்திவிடும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று. தவறுகள் மீண்டும் மீண்டும் தவறுகளாகவே தொடர்ந்து கொண்டிருந்தால் அது அவர்களின் தவறே அல்ல, அது அவர்களுடைய பழக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவருடைய தவறை உங்களால் எளிதாக திருத்திவிட முடியும். ஆனால் அவர்களுடைய பழக்கத்தை உங்களால் மாற்றுவது அவ்வளவு சுலபமானது அல்ல. பயணத்தை அனுபவிக்க வேண்டுமென்றால் சுமைகளை குறைவாக எடுத்துச் செல்லுங்கள். வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டுமென்றால் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள். பழகும் எல்லோர் மீதும் பரிதாபப்படுவது கூட ஒரு விதமான பலவீனம்தான். போலிகள் யார் என்று உனக்கு தெரியாமலே போய்விடும். இவ்வளவு அன்பு வைக்கும் அளவிற்கு நம்மிடம் என்ன இருக்கிறது என்று யோசிக்க வைத்த ஒருவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்திருந்தால் உண்மையாகவே நீங்கள் அதிர்ஷ்டசாலிதான். உலகில் உள்ள எல்லோருடைய கேள்விகளுக்கும் உங்களால் பதில் அளித்துவிட முடியும். ஆனால் உங்கள் மனசாட்சியின் கேள்விகளுக்கு நீங்கள் ஒரு நாள் கைகட்டித்தான் நின்றாக வேண்டும். அன்பால் கூட யாருக்கும் தொந்தரவு இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கடந்து விடுங்கள். ஏனென்றால் இங்கு பல பேருக்கு அதிக அன்பு கூட தொந்தரவாகத்தான் இருக்கிறது. இந்த இரண்டு விஷயங்கள் உங்களை வாழ்வில் அதிகம் முதிர்ச்சி கொண்டவனாக மாற்றும். ஒன்று நீ வாசித்த புத்தகங்கள், மற்றொன்று நீ சந்தித்த மனிதர்கள். ஒவ்வொரு சிறிய விஷயங்களையும் பெரிதாக்குவதை விட ஒவ்வொரு பெரிய விஷயங்களையும் சிறியதாக பார்க்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நாம் பல மனக்குழப்பங்களில் இருந்து எளிதாக விடுபட முடியும். நாம் செய்கின்ற அனைத்தும் நிச்சயம் ஒரு நாள் நமக்கே திரும்பும் என்பதை உணர்ந்தால் அடுத்தவரை காயப்படுத்தும் எண்ணம் யாருக்கும் தோன்றாது. அன்பும் ஒரு நாள் தோற்றுத்தான் போகிறது, உண்மை இல்லாதவர்களை நேசிப்பதால். வலி கொடுக்கும் உறவுகளை விட உனக்கு வலிமையை கொடுக்கும் உறவுகளை அதிகம் நேசி. வாழ்க்கையில் கஷ்டங்களால் காயப்பட்டவர்கள் மற்றவர்களை ஒருபோதும் கஷ்டப்படுத்துவதே இல்லை. மற்றவர்கள் உன்னை அவமானப்படுத்துவதை பொருட்படுத்தாதே. உன்னை தவிர வேறு யாரும் உன்னை அவமானப்படுத்தவே முடியாது என்பதை தெரிந்து கொள். சில சமயங்களில் சிலரிடம் முட்டாளாய் காட்சியளிப்பது கூட அறிவுள்ள செயல்தான். பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவுவதற்காக ஒருவர் தனது நேரத்தையும் உழைப்பையும் கொடுப்பதை விட சிறந்த பரிசு வேறு எதுவும் இருக்க முடியாது. மரியாதை என்பது எல்லோருக்கும் கிடைக்கும், அவர்களின் வயதை பொறுத்து. மதிப்பு என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கும், அவர்களின் செயல்களை பொறுத்து. வார்த்தைகளால் கடத்த முடியாத வழிகளை வரிகளில் கடத்திடலாம். வரிகளில் கடத்த முடியாத வழிகளை கண்கள் தானாகவே முன்வந்து கடத்தி விடுகிறது, கண்ணீராக. நினைவுகள் எப்போதுமே சிரித்த நேரங்களை நினைவில் வைத்துக் கொள்வதை விட அழுத நாட்களைத்தான் அதிகமாக மனதில் வைத்து சுமக்கிறது. சிலரின் மனமும் கண்ணாடியைப் போலத்தான், அது உடையும் வரை யாரையும் காயப்படுத்துவதே இல்லை.
உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவு குறைத்துக் கொள்கிறீர்களோ அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நேரத்தில் ஆர்வமாய் கேட்கப்பட்ட வார்த்தைகள் இப்போது அலட்சியமாய் தவிர்க்கப்படுகிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள், அது நமக்கான இடம் இல்லை என்று. பணம் இன்று வரும், நாளை வந்த வழியே சென்றும் விடும். ஆனால் பாசம் என்றும் நிலையானது. பணத்துக்காக சிலரின் பாசத்தை விற்றுவிடாதீர்கள். பிறகு உங்களிடம் எவ்வளவு பணம் வந்தாலும் அந்த உண்மையான பாசத்தை உங்களால் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. பழகிவிட்டு போக பல பேர் வருவார்கள், ஆனால் கடைசி வரை பாசம் காட்ட ஒரு சிலர் மட்டுமே இருப்பார்கள். அவர்களையும் உங்கள் கோபத்தால் இழிவுபடுத்தி விடாதீர்கள். உங்களை சுற்றியுள்ள தவறான மனிதர்கள்தான் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சரியான பாடங்களை எளிமையாக புரியும்படி இலவசமாக கற்றுத்தருகிறார்கள். பாதை சரியான முறையில் இருந்தாலும் அங்கும் சிறு சிறு முட்கள் நம் பாதங்களை பதம் பார்க்கத்தான் செய்கிறது. அதற்காக பாதை சரியில்லை என்று சொல்ல முடியாது. நாம் தான் கவனமாக கடந்து செல்ல வேண்டும். வாழ்விலும் சரி, பாதையிலும் சரி. சிரித்துக்கொண்டே கடந்து விடுங்கள் சில தருணங்களை. எல்லா இடங்களுக்கும் விவாதமும் வேண்டாம், விளக்கமும் வேண்டாம். வாழ்க்கைக்கான பாடங்களை நீங்கள் யாரிடமும் தேடி போய் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை சுற்றியுள்ளவர்களே நமக்கு எளிதாக கற்றுக் கொடுத்து விடுவார்கள். ஆனால் அதற்காக நாம் கொடுக்கும் விலைதான் சற்று அதிகமாக இருக்கும். இதயத்தின் வலிகளாக, கண்களின் கண்ணீராக. அதிக வலியை தருவது ஒருவரின் பிரிவோ மரணமோ அல்ல, விட்டு சென்றவர்களின் ஞாபகங்களும் அவர்கள் பேசிச் சென்ற வார்த்தைகளும் தான். தன்னைப் போலத்தான் எல்லோருக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் என்று உணர்ந்து தெளிந்தவர்கள் யாரிடத்திலும் கோபமோ பிழையோ கண்டுபிடிக்க மாட்டார்கள். உணராதவர்கள்தான் உறவையும் நட்பையும் உதறிவிட்டு செல்கின்றனர். அடுத்தவரை காக்க வைப்பதும் அலைக்கழிப்பதும் அலட்சியப்படுத்துவதும் தான் தங்கள் தகுதிக்கு அழகு என்று பலர் நினைக்கிறார்கள். உண்மையில் அவர்கள் தகுதியை தாழ்த்தக்கூடியதுதான் அது என்பதை உணராமல் போகின்றனர். எவ்வளவு பணத்தை சம்பாதித்தாலும் சரி, உங்களுக்கென ஒரே ஒரு உறவையாவது சம்பாதித்து வையுங்கள். ஏனெனில் பணம் உங்களிடம் பேசாது, நீங்களும் பணத்திடம் பேச முடியாது. காயங்கள் 1000 கண்ட பிறகும் சில உறவுகளை உள்மனம் மறப்பதில்லை. காரணம், அவர்கள் மீதான நம் அன்பு பொய்யில்லை என்பதால். உன் தன்மானத்தை இழந்து ஒருவருடன் பழகினால் உன் மீது அவர்களுக்கு அன்பு இருக்காது. நீ காலம் முழுக்க அவர்களுக்கு அடிமையாய்த்தான் இருக்க வேண்டி வரும். வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒன்றை இழக்கும் போது இல்லாத சோகம் கூட இழந்ததை நினைக்கும் போது அதிகமாகி விடுகிறது. சண்டை போடும் உறவு சமாதானம் பேச வந்தால் சற்றும் யோசிக்காமல் சமாதானமாகிவிடுங்கள். அதனிலும் பெரிய அன்பு இவ்வுலகில் வேறு எதுவும் இல்லை. சிலரின் இனிமையான தேன் தடவிய பேச்சுக்கள் உதட்டில் மட்டும்தான், உள்ளத்தில் இருப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எந்த உறவும் கடைசி வரை நிலைக்காது என்று தெரிந்து கொள்ளும் போதுதான் உங்கள் வாழ்க்கையில் அமைதிக்கான வழியே கிடைக்கிறது. உங்களின் முதல் ஏமாற்றம் உங்களுடைய இரக்க குணத்தில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நல்லதை யார் சொல்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, எதற்காக சொல்கிறார்கள், எப்படி சொல்கிறார்கள், ஏன் சொல்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டால் சொல்பவரை விட கேட்பவருக்கே நன்மைகள் அதிகம். உன் உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உரிமைக்கு மட்டும் ஒருபோதும் இடம் கொடுக்காதே. பணம் உள்ளவன் சொல்லை ஆராய வேண்டாம் என்று அப்படியே ஏற்றுக்கொள்ளும் இந்த உலகம் பணம் இல்லாதவன் சொல்லை கேட்கவே வேண்டாம் என்று அப்படியே ஒதுக்கிவிடுகிறது. நண்பனுக்கு கடன் கொடுத்தால் ஒன்று அந்த நண்பனை இழப்பாய், இல்லை என்றால் உன் பணத்தை இழப்பாய். பணம் மனிதர்களை ஒருபோதும் மாற்றுவதில்லை, அது அவர்களின் மாறுவேடங்களை கலைத்து விடுகிறது. ஒரு மனிதன் இயல்பாகவே சுயநலவாதியாக, ஆணவம் உள்ளவனாக அல்லது பேராசை கொண்டவனாக இருந்தால் அவனிடம் சேரும் பணம் அதை வெளியே கொண்டு வருகிறது, அவ்வளவுதான். உங்களுடைய புத்தகம், பெண், பணம் இவற்றை பிறரிடம் கொடுத்தால் போனது போனதுதான், திரும்ப வராது. ஒருவேளை திரும்பி வந்தாலும் புத்தகமாக இருந்தால் அது கிழிந்திருக்கும், பெண்ணாக இருந்தால் அது மாசடைந்திருக்கும், பணமாக இருந்தால் நாம் கொடுத்ததை விட அளவில் குறைந்திருக்கும். உங்களின் மரணத்திற்கு பிறகு உங்களை எத்தனை வேகமாக மறப்பார்கள் என்பதை அறிந்தால் வாழ்க்கையில் நீங்கள் இத்தனை வேகமாய் யாருக்காகவும் ஓடிக்கொண்டிருக்க மாட்டீர்கள்.
தனித்து இருப்பவர்களை எப்போதும் அலட்சியம் செய்யாதீர்கள். அவர்களை ஆண்டவன் தன் சொந்த பாதுகாவலில் காத்து நிற்பான். மனிதர்களால் கைவிடப்பட்டவர்களுக்கு படைத்தவனே துணை நிற்க தயாராகி விடுவான் என்பதை மறந்து விடாதீர்கள்.